guys, வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்மளோட மார்னிங் வந்து 3:50லேயே வந்து சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. எந்திரிச்சாச்சு, குளிச்சாச்சு, ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. எப்பயும் போல் பிரம்மமுகூர்த்த பூஜையும் பண்ணியாச்சு. இந்த டே செகண்ட் அப்படின்றதுனால ஒரு மாதிரி எப்போ மார்னிங் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு உணர்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி வந்து மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. நைட்டு படுக்கும்போது கூட இன்றைக்கி டே 2 நல்லா பண்ணிடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே படுத்ததுனால என்னென்னு தெரியல, நைட்டு பூரா தூக்கமே வரல. நானும் ஃபோனை எடுத்து பார்க்குறேன். டைம் ஆகிடுச்சா, 3:00 ஆகிடுச்சா, 3:30 ஆகிடுச்சா. எப்போ பார்த்தாலும் வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் காமிச்சிச்சு. 11:30, ஒரு வாட்டி 12:30, ஒரு வாட்டி 1:00, ஒரு வாட்டி 2:00. எனக்கு தூக்கமே வரல. மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிக்கிறதுனாலே என்னன்றது தெரில, தூக்கமே எனக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டைம் கரெக்டாக 3:30 நினைக்கிறேன். அப்புறம் நம்ம தம்பி குட்டி வாண்டு எழுந்திரிச்சாங்களா, அப்புறம் அவங்கள ஃபீட் பண்ணி அவங்கள தூங்க வச்சுட்டு எழுந்திரிக்கும் போது கரெக்டாக 3:50 ஆகிடுச்சு. எழுந்திரிச்சதோட அதுக்கப்புறம் நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணிவிட்டு சிட் டவுன் பண்ணுறதுக்கு கரெக்டாக 4:50 கிட்ட ஆயிடுச்சு. டக்குன்னு தான் பண்ணேன் இத்தனைக்கும். ஆனால் அப்படி இருந்தாலுமே எனக்கு வந்து 4:15 ஆயிடுச்சு. பட் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி தலை ஹேர் வாஷ் பண்ணுறேன் நான் டெய்லி. அதனால் ஒரு மணி குளிருது, மார்னிங் எந்திரிச்சோன்னே குளிர்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஹாட் வாட்டர் எடுத்து வச்சு குடிக்க கொஞ்சம் இதமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த குளிர் தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஃபேன் போடாமல் தான் உட்காந்துருந்தேன், பட் இருந்தாலுமே ஒரு மாதிரி குளிரிட்டே இருந்துச்சு. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், நம்மளோட எபிசோடு இன்றைக்கி என்ன அப்படின்னா, நான் ஃபிசிக்ஸ் வந்து நேற்று வீடியோவில் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தேன். இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து ஃபிசிக்ஸ் டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் தான் நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். லைட்டாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நைட்டு ஃபுல்லாக நம்ம அதை யோசிச்சுட்டே படுத்ததுனால அப்பப்போ எந்திரிச்சதுனால எனக்கு தூக்கம் வேறு அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சு. புக்கை பார்த்து எழுதிட்டு நம்ம நோட்ஸ் எடுக்கிறோமா, கிளாஸ் கவனிக்கிறோமா, கண்டினியூஸாக நோட்ஸ் எடுக்கிறதுன்றது வேறு, நம்ம தனியாக எடுத்தோம்னா அப்படி அது வேறு. இது வந்து கிளாஸ் புக்கில் தான் நம்ம எல்லாம் கவர் பண்ணி எழுதிட்டே இருக்கிறதுனால, நோட் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகிட்டு அப்படின்னா, என்னால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வந்து அப்படி தூங்கி விழுக ஆரம்பிச்சிட்டேன். நானும் தண்ணி குடிக்கிறேன், அப்படி இருந்துமே வந்து எனக்கு அந்த இது போகவே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்போ தான் என் மைண்டில் வந்து நான் முந்தா நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், போமோடோரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்டோட டெக்னிக் போல். அது வந்து என்ன அப்படின்னா, 25 மினிட்ஸ் கண்டினியூஸாக நம்ம ஒரு ஒர்க்கை வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த 25 மினிட்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 25 மினிட்ஸ் நம்ம பண்ணுற அந்த ஒரு ஒர்க் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதை என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ் ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. நைட்டு ஃபுல்லாக அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தூங்கலையா, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி ஒரு 5 மினிட்ஸ் படுப்போம் அப்படின்னு சொல்லி டேபிள்லேயே படுத்துட்டேன். 5 மினிட்ஸ் இல்லைங்க, 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிட்டு போல். அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு மறுபடியும் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு மூஞ்சி கழுகிட்டு தண்ணி குடிச்சிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, நம்ம சஞ்சு சார் வந்து சிஏ அப்லோட் பண்ணியிருந்தேன், பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன். சரி ஓகே நம்ம எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லி எழுதுனா கொஞ்சம் நமக்கு அந்த தூக்கம் அந்த போகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக நம்ம கிளாஸ் கவனிக்கிறதுனாலே என்னமோ நமக்கு அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சிஏ எழுத ஆரம்பிச்சிட்டேன். நேற்று என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த கேரட்டு நம்ம துருவோம் இல்லையா, துருவும் போது இந்த சுண்டு விரலில் வந்து லேசாக அப்படியே கீறிடுச்சு. என்னால் அதை எழுதவே முடியல. அப்போ தெரியல, எப்பயுமே தெரியல, எழுதும்போது தான் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னட்டான்னு பார்த்தா அது வந்து அந்த துருவும்போது கையில் அந்த இதுவும் சீச்சி இருந்திருக்கு. ஆனால் எழுதும்போது எனக்கு மித்த டயத்தில் வந்து எனக்கு பெயினே இருக்கல. எழுதும்போது தான் எனக்கு வலிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் பார்க்குறேன், என்னடா இது நம்ம கையில் அப்படின்னு. ஸோ அதோட நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, சிஏ எழுத ஆரம்பிச்சிட்டேன். சிஏ எழுதும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஏன்னா உங்களுக்கு அவர் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் ஒன் பை ஒன் சொல்லிட்டே இருப்பாரா, நல்லா இருந்துச்சு. அதோடு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நேற்று மார்னிங் மேலே போனோம் இல்லையா, அதே மாதிரி நான் இன்றைக்கி மார்னிங் போட்டு அப்படியே மறுபடியும் இன்னொரு ஒரு லிட்டர் ஆல்ரெடி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னொரு லிட்டர் நம்ம சரி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் மறுபடியும் சுடு தண்ணி ஹாட் வாட்டர் வச்சு எடுத்துகிட்டு மாடிக்கு போய் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுற மாதிரி மெடிடேஷன் லைட்டாக ஒரு ஒரு 5 to 10 மினிட்ஸ்
நல்லா இருந்துச்சு அந்த மார்னிங். நான் எப்படியெல்லாம் மார்னிங் செட் பண்ணணும், மார்னிங் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சேனோ அது எல்லாமே நான் பண்ணேன். அப்படின்றப்போ மைண்டில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நம்ம ஏதோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி அந்த வீடியோ நான் இப்போ பார்க்கும்போது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது. ஸோ அதோட அந்த ஹாப்பினஸ்லேயே கீழே இறங்கி அப்புறம் இன்னும் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுறதுக்கு இருந்துச்சு. அதையும் எழுதி முடிச்சுட்டு செஷன் வந்து மார்னிங் செஷன் வந்து சூப்பர் டூப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அனதர் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.